ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைய சமையல் சுட சுட சோறு. அடுத்து மீன் குழம்பு கொதிக்குது. இன்னும் நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா மீனை போடலை. நல்லா மீனை மசாலாவில் ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் உள்ளே போயிட்டு மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதி வந்துருச்சு. இந்த மீனை தூக்கி போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும் அப்படின்னா நல்ல சுவையான மீன் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சோறு இருக்குது, ஆவி பறக்க மீன் குழம்பு ரெடியாக இருக்குது, சாப்பிட்லாம். இந்த மாதிரி சுட சுட சோறு போட்டு ஆவி பறக்கிற மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அது வார்த்தையால் சொல்லவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? மீன் குழம்பு பிடிக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சண்டே நல்ல சமையலோட நான்வெஜ் ரெசிபியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.